வாசகம். வணக்கம், வந்தனம், நமஸ்தே, நமஸ்கார் இதெல்லாம் எல்லாமே சுவாசகம் அப்படின்னு நான் சொன்னேன். அதனுடைய விளக்கம் இன்னொரு நாள் பார்த்துக் கொள்ளலாம் என 2 வார்த்தை என்று சொல்லியிருக்கிறார். இப்போ எல்லாருமே வேலை வாய்ப்பு எங்கே படிக்கலாம், எது படிக்கலாம் அப்படின்னு சொன்னாங்க. அதெல்லாம் படிக்கலாம். ஆனால் உங்களை நீங்கள் படிச்சிருக்கிறீங்களான்றதை மட்டும் நான் சொல்லிட்டு முடிச்சுக்கிறேன். இந்த உலகம் 2 எழுத்துக்களால் சுழன்று கொண்டிருக்கிறது. அது என்ன 2 எழுத்துக்கள் தெரியுமா? ஒரு பொருளை பார்க்கும் போது என்ன எழுத்து சொல்லுவோம்? என்ன எழுத்த சொல்லுவோம்? ஒரு ஆச்சரியமான ஒரு பொருளை பார்க்கும் என்ன எழுத்து உச்சரிப்போம்? ஆஹா, ஆஹா, ஓஹோ வேற, ஆஹா தான் உச்சரிப்போம். அந்த ஆஹா என்ற தமிழ் முதல் 2 எழுத்துக்கு சொந்தக்காரர்கள் 4 பேர். புரிஞ்சுக்கணும். இத்தனை நேரம் வாய்க்கும் கைக்கும் சண்டை போட்டீங்க, அதை நிறுத்த வைப்பேன். கொஞ்ச நேரம் ரெஸ்ட் எடுக்கணும் இருக்கு. இந்த 2 எழுத்துக்கள் இந்த 2 எழுத்துக்களுக்கு சொந்தக்காரர்கள் 4 பேர். யாருக்காவது கவனம் இருந்தா பாரு. முதல் எழுத்து ஆ குறில். அந்த குறில் எழுத்துக்கு சொந்தக்காரர்கள் 2 பேர். ஆ நெடில் எழுத்து. நெடில் எழுத்துக்கு சொந்தக்காரர்கள் 2 பேர். தெரியுதா? யாருக்கோ கவனம் இருக்கா? ஆ ஈன்ற பொழுதில் பெருதுவக்கும் தன் மகனை சான்றோர் என்ற தாய். ஆ அம்மா அப்பா. ஆ ஆசிரியர் ஆண்டவன். அம்மா அப்பா ஆசிரியர் அருளேதான் ஆண்டவன். ஆண்டவன் எங்கே இருக்கிறான் என்றால் கருவறையில் இருந்து, அதுக்கு முன்ன விதைப்பையில் இருந்து கருவறைக்கு வந்து ஒரு நிமிஷம் கவனிமா கவனிங்க. முதல்ல இந்த உலகம் விதைப்பையிலே இருந்து கருவறைக்கு வந்து, கருவறையில இருந்து இந்த மண்ணறைக்கு வந்திருக்கிறது. அது அப்புறமா அது விரிவாக பார்த்துக் கொள்ளலாம். அதனால் இப்போது உங்களுக்கு ஒரு சின்ன பயிற்சி. காலில் சிறுப்பெல்லாம் வெளியே விட்டு வைங்க. 2 பேரும் கால் கீழே வைங்க, தனித்தனியா வைங்க. எல்லாருமே தொடமையில கை வச்சிங்க. நேரா நிமிர்ந்து உட்காருங்க. ஸ்ட்ரெயிட் யுவர் பாடி. அமைதி, யாருமே பேசக்கூடாது. வாய் திறந்தீங்கன்னா ஈ உள்ள போய் இப்ப சாப்பிட்ட சுண்டல் எடுத்து வெளியே வந்துடும். அதனால அமைதி உட்கார். நேரம் நிமிர்ந்து உட்காருங்க. ஆ அம்மா, கண்ணை மூடிங்க ப்ளீஸ். அம்மாவை கொஞ்ச நேரம் பாருங்க. அம்மாவுடைய திருவுருவத்தை கவனிங்க. அப்பா, அப்பாவுடைய திருவுருவத்தை கவனிங்க. அடுத்தது, உங்களுக்கு ஏதோ வழியில் வழிகாட்டியாக இருந்திருப்பார்கள் ஆசிரியர். 1ஆம் வகுப்புல இருந்து இதுவரையும் டக்குன்னு அந்த ஆசிரியர் ஞாபகத்துக்கு வருவாங்க. அவருடைய திருவுருவத்தை நினைவுங்கள். இப்ப இந்த 3 பேருடைய திருவுருவம் உங்களுடைய மனதிலே பதிந்தது. ஓபன் யுவர் ஐஸ். கண்களை திறங்க. இப்ப கண்ணை பார்த்த உடனே யாரை பார்த்தீங்க? என்ன பார்த்தீங்க? இன்றைய நாள் யார் பாக்கியசாலி தெரியுமா? நான். ஏன்னா 3 பேருடைய, உங்க அம்மா ஈன்றெடுத்த அம்மா அப்பா ஆசிரியருடைய திருவுருவம் உங்களுடைய அகக்கண்ணிலே பதிந்து, அகக்கண்ணின் வழியாக அவர்களுடைய திருவுருவம் என்னை பார்த்தது. அந்த அருள் உங்கள் மூலியமாக எனக்கு கிடைத்தது. அதனால் இன்றைய பாக்கியசாலி நான் தான். அதற்காக உங்களை ஈன்றெடுத்த தாய் தந்தையருக்கும் உங்களுடைய ஆசானுக்கும் உங்களுக்கும் என்னுடைய பணிவான முடிச்சிடறேன். காலையிலே விழித்தெழுந்த உடனே நீங்க எதையுமே நினைக்காது. படுக்கிற வரையும் உங்களுக்கு நல்ல ஆற்றல் கிடைக்க வேண்டும், அறிவு ஆற்றல் அன்பு கிடைக்க வேண்டும் என்றால் அப்படியே உட்கார். கண்ணை மூடு. உங்க அம்மாவை நினை, அப்பாவை நினை, ஆசிரியர் நினை. இந்த 3 பேருடைய ஆசீர்வாதம் கண்டிப்பாக உங்களுக்கு கிடைக்கும். உங்களுக்கு வழிகாட்டியாக இருக்கும். நீங்களும் ஒரு நாள்
இதை மட்டும் நல்ல கவனி. நீங்களும் ஒரு நாள் அம்மா அப்பா ஆறவங்க தான், அதை மறந்துடாதீங்க. இதுதான் உலகத்தினுடைய சாட்சி. அவங்கள மறந்தீங்கன்னா உங்களுக்கு பயனே கிடையாது. உங்களை நீங்க பெற்றெடுத்த குழந்தைங்களுக்கும் அந்த பயன் கிடையாது. இதை மட்டும் தெரிஞ்சுங்க. என்னுடைய விரிவாக்கம் சுவாசகம் அப்படின்னு சொன்னேன். அதை மட்டும் கிடையாது. சுவாசம் பிளஸ் அகம் சுவாசகம். சுவாசம்னா தூய காற்றை சுவாசிக்கும், அதுக்கு ஆக்சிஜன். ஆனால் செடி கொடி மரங்களை வளர்க்க வேண்டும். அகம் என்றால் மனம். அகம் நல்லா இருக்கணும்னா அறநெறி நூல்களை படிக்க வேண்டும். ஒன்றும் இல்லை, சும்மா 2 அடி நூல் திருக்குறள். நான் நிறைய மாணவர்களை சந்தித்திருக்கிறேன். தமிழ்நாடு அளவில் நிறைய மாணவர்களை சென்று அவர்களுடைய பள்ளிக்கூடத்திற்கே சென்று அவர்களுக்கு விருதுகள் வழங்கி இருக்கிறேன். இது சொல்லணும் இல்லை என்னுடைய சிறப்பு. 1330 குறள்கள் யார் சொல்றாங்களோ அவங்களுக்கு குறள் மணி அப்படின்ட்டு ஒரு விருது கொடுத்து ஒரு 2000 rupees சன்மானம் கொடுத்துட்டு வர அவர் நிறைய மாணவர்களை சந்தித்திருக்கிறேன். அதில் போன முறையும் வந்தேன் சார். அருமையான திருக்குறளை பற்றி எடுத்து சொன்னார். அவருக்கு இப்போ இந்த திருவள்ளுவர் சிலை கன்னியாகுமரியில் நிறுவனாங்க இல்லையா, அதனுடைய சார்பாக 1330 குறளையும் ஓர் அதிகாரத்திற்கு ஓர் குறள் தேர்வு வைத்து இந்த சின்ன கையேடு இந்த புக்கை கொடுத்துருக்கேன். அதனால அவருக்கு ஒரு பரிசு நன்றி சார், அருமையா சொன்னீங்க. எனவே உங்க எல்லாருக்குமே திருக்குறள் எடுத்துட்டு வந்திருக்கேன். ஆளுக்கு ஒவ்வொரு திருக்குறள் வாங்கிட்டு படிச்சு பாருங்க. பொருள் எளிமையாக இருக்கும், ஒரு பெரிய விஷயமே இல்லை. அதுதான் சார் சொன்னார். முதல்ல உங்களுக்கு நல்ல ஒரு பதவி கிடைக்க வேண்டும் என்றால் பசித்திரு, தனித்திரு, விழித்திரு. இந்த முதல் 3 எழுத்துக்கிட்டு பாரு. பா த வி பதவி தானாவே. ஓகே, நன்றி.